بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء ولكن لا يعلمون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும், நல்லதை தந்துள்ள வேண்டும், நல்ல வாழ்வை தந்தது போன்று நல்ல முடிவையும் தந்தருள வேண்டும் என்று முதல் கண் இறைவனை பிரார்த்தித்து கொண்டவனாக வளமையான வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் காலத்துடனும் நேரத்துடனும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டு வகுப்புக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் பாடசாலைகள் விடுமுறை. ஒரு புறம் உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கான பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையும் வெற்றி பெற்றதாக அமைய வேண்டும், பரீட்சையும் வெற்றி பெற்றதாக அமைய வேண்டும். பரீட்சைகளுடைய கடைசி பகுதியில் இருப்பதின் காரணமாக சொல்லுகின்றேன், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நீங்கள் பரீட்சைகளில் தோற்றுப்போகலாம், பரீட்சைகளில் தோற்றுப்போகலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்றுப்போகக்கூடாது. நம்மில் எம்மாத்திரமோ மனிதர்கள் இருக்கிறார்கள், பட்டப்படிப்புகளில் பரீட்சைகளில் வெற்றி பெற்றுவிட்டு வாழ்க்கையில் தோற்று போனவர்கள். இன்று பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கமாகவும் இருக்கிறது. பாடசாலைகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படக்கூடிய கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய விடயங்களுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் எத்துணை வீதம் தொடர்பாடல் இருக்கிறது. வாழ்க்கையையும் பாடசாலைகளில் பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களுக்கும் இடையில் எவ்வளவு தூரத்துக்கு தொடர்பு இருக்கிறது என்பதும் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிலருடைய கருத்து மிக குறைவான அளவு தொடர்பே இருக்கிறது என்பது யதார்த்தமும் அதுதான். குழந்தைகள் வாழ்க்கையை படிக்க வேண்டும், வெற்றியை மட்டுமல்ல தோல்வியை பற்றியும் படிக்க வேண்டும். பரீட்சைகளில் வெற்றி பெற்று விட்டோம் என்ற மதமையில் வாழ்க்கையினுடைய வெற்றியை இழந்துவிடக்கூடாது. இது ஒரு பாடம், தனியாக கதைக்க வேண்டிய ஒரு விடயம். ஏனைய மாணவர்களுக்கு பாடசாலைகள் விடுமுறை காலம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்கிறார்கள், அவர்களை பராமரித்து கொள்ளுங்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவதொன்று, எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து வருகிறார்களா அல்லது எங்களால் வளர்க்கப்படுகிறார்களா? எங்களுடைய குழந்தைகள் அவர்களாக வளர்ந்து கொள்கிறார்களா அல்லது அவர்களை நாங்கள் வளர்க்குகின்றோமா என்ற கேள்வி நானும் நீங்களும் எனக்கும் உங்களுக்குள்ளேயே கேட்டு, அதற்கு நானும் நீங்களுமே ஒரு நீதிபதியாக இருந்து நானும் நீங்களுமே எங்களுக்கு தீர்ப்பும் சொல்லிக்கொள்ள வேண்டும். வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் இடையில் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் நீங்கள்லாம் வளர்க்கப்பட்டவர்கள்.
எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு உணவு மட்டும் தரவில்லை, அன்பையும் தந்தார்கள், பாசத்தையும் தந்தார்கள், வழிகாட்டினார்கள், வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அனைத்துக்கு மேலாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. சுப்ஹானல்லாஹ். எனவே மிக வினயமாக சொல்லுகின்றேன், மாணவ மாணவிகள் வீடுகளில் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் உங்களிடத்தில் கேட்டால், அவர்கள் இருப்பது டிஜிட்டல் வேர்ல்ட், ஒரு ஐடி, எப்படி சொல்லலாம், ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உலகம் எங்களுக்கு தென்படுதில்லை. இப்படி சொன்னால் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நாங்கள்லாம் வளர்ந்தது ஊரில், எங்களை எல்லாம் வளர்த்தது, நாங்கள் வளர்ந்தது ஊரில். தாய் தந்தையர்கள் தான் எங்களை வளர்த்தாலும் கூட அவர்களுடைய வளர்ப்பில் ஊர் மக்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். எங்களை அவர்களும் கண்காணித்து கொண்டிருந்தார்கள். வாப்பாட்ட சொல்லுவேன், உம்மாட்ட சொல்லுவேன். அவர்களுக்கு நாங்கள் பயம், ஊர் மக்களுக்கும் பயம். அப்படி எத்தனையோ தடவைகளில் அவர்கள் வந்து வாப்பாட்ட உம்மாட்ட முறையாக சொல்லியும் இருப்பார்கள். மகனை கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ, மகளை கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ, நான் இப்படி கண்டேன். பெற்றோர்களும் அதனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏண்ட குழந்தை இப்படி இல்லை, ஏண்ட மகன் அப்படி செய்ய மாட்டான், நீங்கள் பொறாமையில் சொல்கிறீங்கன்னு சொல்லி ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அவர்கள் சொன்னதை அப்படி ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் எங்களை நாங்கள் வளருவதில், நாங்கள் வளர்க்கப்பட்டதில் எங்களுடைய ஊரை சார்ந்த மக்களுக்கும் ஒரு பங்கு இருந்தது. குறிப்பாக பள்ளிவாசல் இமாமுக்கு ஒரு பங்கு இருந்தது, ஊர் ஜமாத்துக்கு ஒரு பங்கு இருந்தது. இவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் எங்களை வளர்த்தார்கள். ஆனால் எங்களோட குழந்தைகள் வளர்ந்தது எங்கே தெரியுமா? வீட்டுள்ளுக்கு. அவர்களுக்கு வீடு தான் தெரியும். என்றால் எங்களுடைய காலத்தில் வீடுகளுக்கு மதில் இருக்க இல்லை. கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நகரப்புறங்களில் கூட வீட்டுக்கு தாப்பு என்று சொல்லுவோம். வீட்டுக்கு பெரிய கேட், ரோலர் கேட் போட்டு அப்படிப்பட்ட வீடுகள் இருக்க இல்லை. ஊருக்குத்தான் வேலி, வீடுகளுக்கு உடைமை, சொந்த வீடுகளுக்கு இடையில் வேலி இருக்கல்ல. எல்லா வீடும் ஒன்று தான். வித்தியாசமான குடும்பங்கள், வித்தியாசமான உறவுகள், வித்தியாசமான கட்டமைப்பு. நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்தோம். ஆனால் எங்களுடைய குழந்தைகள் எப்படி வளர்ந்தார்கள் என்றால், எப்படி வளர்க்கப்பட்டார்கள் என்றால், மதில் கட்டி, வீட்டுக்கு பெரிய கேட்டுக்கள் போட்டு அதுக்குள்ளே வைத்து வளர்க்கப்பட்டார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும், உம்மா வாப்பா, அந்த வீட்டுக்குள்ளே யாராவது முதியவர்கள், அப்பா உம்மம்மா வாப்பம்மா யாராவது இருந்தால் அவர்களை தெரியும். அந்த வீட்டுக்கு உம்மம்மா வாப்பம்மாவை பார்க்குறதுக்கு குடும்பம், உறவினர்கள், உறவுகள், வாப்பா உம்மாவினுடைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு வந்து போவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்தார்கள். ஆனால் யதார்த்தத்தை சொல்லுகின்றேன், என்னுடைய உங்களுடைய பேரப்பிள்ளைகள் வளரப்போவது எங்கே தெரியுமா? ஒரு அறைக்குள்ளே தான் வளரும். அந்த பிள்ளைக்கு ஒரு அறை மட்டும் இருந்தால் போதும். அந்த அறையுள்ளுக்கு ஒரு வைஃபை, டேட்டா, ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும். அந்த கம்ப்யூட்டரை பார்த்து புள்ள சிரிக்கும், அந்த கம்ப்யூட்டரை பார்த்து புள்ள அழும், அந்த கம்ப்யூட்டரை பார்த்து புள்ள எமோஷனல் ஆகும். அதனுடைய சகல வேலைகளையும் அந்த கம்ப்யூட்டரில், அந்த அந்த மெஷினில் தான் அந்த புள்ள செய்யும். இது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் சாப்பிட கூப்பிட்டா காது கேட்காது, பேசினா வீட்டுக்கு யாரும் வந்தால் கண்டுகொள்ள மாட்டாங்க, சலான் சொன்னால் பதில் வராது, இரவு பகல், பகல் இரவாக இருக்கும், இரவெல்லாம் விழித்திருப்பாங்க, பகலெல்லாம் தூங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு இப்போ நடக்கிறது இதுதான். எங்களோட பேரப்புள்ளை எல்லாம் வளருது வீட்டுக்குள்ளே அல்ல, அறையுள்ளுக்கு. அந்த அறைக்குள்ளே யாருக்கும் போக முடியாது. எல்லாம் பாஸ்வேர்டு,
எல்லாம் பாஸ்வேர்டு. ஃபோனை திறந்தா துறக்கல, அதுக்கும் பாஸ்வேர்டு. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணினா துறக்கல, அதுக்கும் பாஸ்வேர்டு. அது எப்படி? ஃபேஸ் தான் பாஸ்வேர்டு. இன்னமத்தருக்கு நம்பரை பாடமாக்கி நம்பரை திருடி போடவும் இயலாது. மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழக்கூடிய குழந்தைகளை எப்படி வளர்க்க போகிறோம்? எப்படி வளர்க்க போகிறோம்? இந்த பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த உலகம், டிஜிட்டல் நேட்டிவ்ஸ். டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் பிறந்ததே அதில் தான். இந்த குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, அவர்களுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது, அவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ். நாங்கள் புத்தி சொன்னால் புத்தியை தேடுறாங்க கூகுளில், ஏதாவது அட்வைஸ் பண்ணால் அட்வைஸை பார்க்குறாங்க யூடியூப்பில். இப்போ வாப்பா உம்மா நினச்சிறாங்க இந்த பிள்ளைக்கு கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு அவன் அப்படியே செட்டில் ஆகிடுவான், இந்த பிள்ளைக்கு யூடியூப்பை போட்டு கொடுத்தா அந்த பிள்ளை செட்டில் ஆகிடும், இந்த வயது வந்தவனுக்கு ஒரு கம்ப்யூட்டரையும் ஒரு ஃபோனையும் ஒரு டேட்டா கனெக்ஷனையும் வாங்கி கொடுத்துட்டு அவன் செட்டில் ஆகிடுவான். அப்படித்தான் நாங்கள் நினைக்கிறோம், அப்படித்தான் நாங்கள் புள்ள வளர்க்கிறோம். பிள்ளைகள் அப்படியே மயங்கி விட்டார்கள். கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு எதையும் செய்யலாம், இந்த குழந்தைக்கு எதையும் செய்யலாம். டேட்டாவை ஆன் பண்ணி பிள்ளையோட கையில் கொடுத்துட்டா உம்மக்கு சோறு தீட்டவும் மேலும், உம்மக்கு தேவையான மருந்தை கொடுக்கவும் மேலும். அந்த புள்ளை இந்த உலகத்தில் இருக்காது, அந்த புள்ளை எங்கேயோ போய்விடும். இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே பாடசாலைகள் விடுமுறை என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களுடன் நேரத்தை கழிப்பதற்கு அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி. சுற்றுலா பயணம் போகிறீங்களா, ஃபோனை வச்சுட்டு போங்க. எல்லா தொடர்புகளையும் துண்டித்து விட்டு 2 தொடர்புகளை மட்டும் வச்சுக்கோங்க உங்களோட பயணத்தில். ஒரு தொடர்பு என்ன தெரியுமா? நான் அல்லாஹுடைய அடிமை என்ற தொடர்பு. நான் அல்லாஹுடைய அடிமை, எங்கேயும் போகலாம், எதையும் செய்யலாம், ஆனால் முஸ்லீமாக இருந்து செய்யுங்கோ. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். உங்களுக்கு மௌத்து வரக்குள்ள முஸ்லீமா மௌத்தாகிடணும். மௌத் எப்போ வரும்? சுப்ஹானல்லாஹ். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எப்படி வரும், எங்கே வரும், எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. அப்போ அல்லாஹுக்கும் நான் அடிமை, அல்லாஹ் என்னுடைய எஜமான், அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கிறேன், அவன்தான் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்ற உறவு எப்பையும் இருக்கணும். அந்த உறவை மறந்துவிடக்கூடாது. அது ஒரு நாளும் இல்லாமல் ஆகிவிடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், தொழுகைக்கு வரும் பொழுது ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹுடைய திக்ரின் பக்கமாக விரைந்து வாங்கும். தொழுகை முடித்து விட்டால் திக்ரு முடிந்தான்னு சொல்லல, திக்ரு முடிந்து விட்டால் என்று சொல்லல. ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ், தொழுகையை முடித்து கொண்டால் ஃபந்தஷ்ரு ஃபில் அர்ள், பூமியில் போங்கோ, பூமியில் விரிந்து போய் நல்ல ஹலாலான அல்லாஹ்வினால் ஆகுமாக்கப்பட்ட அனைத்தையும் தேடிக்கொள்ளுங்கோ. ஆனால் அங்கேயும் திக்ரை மறந்து விட வேண்டாம். வஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அங்கேயும் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பது தொழுகையில் மட்டுமல்ல, தொழுகையை முடித்து கொண்டு தெருவுக்கு போனாலும் அங்கேயும் அல்லாஹுடைய திக்ர் இருக்க வேண்டும். இதைத்தான் சூரத்துல் ஜும்ஆவில் சொல்லுகிறான், فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. தொழுகையை முடித்து கொண்டோம், தெருவில் பஜாரில் பறந்து திரிந்து போனோம், ஹலாலானவைகளை சம்பாதிச்சு கொண்டோம். அந்த சம்பாத்தியத்திலும் தொழுகையில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தியது போன்று சம்பாத்தியத்திலும் அந்த தொழில் துறவிலையும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் சுற்றுலா போகிறீங்களா, நீங்கள் குடும்பத்தோடைய போகிறீங்களா, 2 உறவை மட்டும் எடுத்துக்கொண்டு போங்க. ஒரு உறவு என்ன தெரியுமா? நான் அல்லாஹுடைய அடிமை. 2வது உறவு என்ன தெரியுமா? நான் ஒரு குடும்பத் தலைவன், நான் ஒரு குடும்பத் தலைவி,
நான் ஒரு தாயாக போகின்றேன், நான் ஒரு தகப்பனாக போகின்றேன். இந்த 2 உறவையும் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களோட டேட்டாவையும் ஆஃப் பண்ணிடுங்க, உங்களோட ஃபோனையும் ஷட் டவுன் பண்ணிடுங்க, உங்களோட பிஸ்னஸ் கனெக்ஷன் வானம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இஸ்திக்லாஸோட தூய்மையான எண்ணத்துடன் குடும்பத்தோட நேரத்தை கழிக்க போகிறேன், குடும்பத்தோடு ஈக்க போகிறேன். அல்லாஹுடைய அடிமை, குடும்ப அங்கத்தவன், குடும்ப பொறுப்புதாரி, குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி, ஒரு 10 நாள் அப்படி கழிச்சு பாருங்க பார்ப்போம். பிள்ளைகளுடைய அப்படி உறவாடுங்க பார்ப்போம். யதார்த்தத்தில் உங்களுக்கு சொல்லுவது போன்று எனக்கும் சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் ஏண்ட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாலேயே நான் உங்களோட பேச்சை கேட்டுட்டேன். நான் எனக்குத்தான் பேசுகின்றேன், நான் எனக்கு பேசுகின்றேன், நானும் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று நடைபெறக்கூடிய அத்துணை கிரைம்ஸ், அத்துணை வகையான நெகட்டிவான எதிர்மறையான நிகழ்வுகளுக்கும் காரணம் குழந்தைகள் வளர்க்கப்படவில்லை, குழந்தைகளுக்கு அன்பு செலுத்தப்படவில்லை, குழந்தைகள் அரவணைக்கப்படவில்லை, குழந்தைகள் பராமரிக்கப்படவில்லை, குழந்தைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவில்லை, குழந்தைகளுக்கு யாரோ ஒருவர் எழுதி தந்த பாடத்திட்டத்தை சிலபஸை முடிக்கிறதுக்கு டியூஷனுக்கு அனுப்பினோம், அடிஷனல் கிளாஸ் கொடுத்தோம், ஸ்கூலுக்கு அனுப்பினோம், பாஸ் பேப்பரை ரிவ்யூ பண்ணினோம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஒன்றுக்கும் வாழ்க்கையுடன் சம்பந்தம் இல்லை. அவைகளை படித்து கொடுப்பதற்கும் படித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் எவ்வளவோ கர்சனை காட்டினோம். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை நாங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க, எப்படி வாழ வேண்டும். மக்கள் எதிர்பார்க்குறாங்க, வாழ்க்கையைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? கல்யாணம் முடித்து மகள் மாமி வீட்டுக்கு போனால் மாமி ஒரு நாளும் சொல்ல போகிறல ஜிசி ஓ லெவலில் 8 பாடத்திலே ஃபெயில் ஆகிட்டான்னு சொல்லி. மாமி ஒரு நாளும் மருமகளை தூக்கி 9 பாடத்தில் பாஸ் ஆன மருமகள் என்று சொல்லி மருமகளோட சர்டிஃபிகேட்டை தூக்கி ஒரு நாள் பெட்ரூமில் வைக்க மாட்டா. என்ன சொல்லுவா தெரியுமா? வாழ தெரியாது. என்ன வாழ தெரியாது? அன்றாடம் வாழ்வதற்கு எத்தனையோ ஸ்கில்ஸ் தேவை, வாழ்வதற்கு ஸ்கில் வேணும். என்ற மருமகள் நல்லக சமைப்பாள், என் மருமகள் வீட்டு அழகாக வைத்துக் கொள்வாள், என் மருமகள் வீட்டுக்கு யாராவது வந்தால் சுப்ஹானல்லாஹ் அவர்களை வரவேற்பதில் என்னுடைய மருமகளைப் போல யாரும் இல்லை. எங்களோட மருமகள் இப்படிப்பட்டவள், யாரும் சொல்ல வேண்டும்? எங்களோட வாழ்க்கையை பார்த்துத்தான் மக்கள் பேசுவாங்க. உங்களோட கல்வித்தகமைகளையோ உங்களோட பிஎச்டியையோ எதையுமே தூக்கி யாருமே பேச மாட்டாங்க. அது அன்றைக்கு நாள் மட்டும் பேசப்படும். அதனால் இது வானம் என்று சொல்ல இல்லை. அதை விட முக்கியம் வாழ பழகிக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை படித்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு வாழ்க்கையை படித்துக் கொடுங்கள். அப்படி அவதிப்படக்கூடிய எம்மாத்திரமோ குடும்பங்கள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எம்மாத்திரமோ குடும்பங்கள். வாழத் தெரியாத ஒரு சமூகம், வாழ்க்கையை கண்டுகொள்ளாத ஒரு சமூகம் என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. எனவே விடுமுறை காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் நாட்கள் எஞ்சி இருக்கிறது. இந்த 2 உறவுடன் நான் அல்லாஹுடைய அடிமை என்ற உறவை என்னையும் உங்களையும் விட்டு பிரிக்க முடியாது. அது என்னுடன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது, நான் ஒரு குடும்பத் தலைவன். இந்த உறவையும் கவனத்தில் கொண்டவர்களாக இந்த விடுமுறை காலத்தை கழிப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக ஒரு வினைத்திறன் மிக்க, ஒரு அங்க சம்பூர்ணமான, ஒரு பொறுமதியான ஒரு குடும்பத்தை எங்களால் கட்டி எழுப்ப முடியும். அதற்கு நானும் நீங்களும் காரணகர்த்தாவாக இருந்தோம் என்ற பட்டியலில் என்னுடைய உங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தருவானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, சூரத்துல் பக்கராவினுடைய 13வது திருவசனத்தை நான் உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். சூரத்துல் பக்கராவினுடைய ஆரம்ப பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு 3 வகையான மக்களை பற்றி உரையாடுகின்றான். குர்ஆனுடைய ஆரம்ப பகுதியிலேயே மக்களை 3ஆக பிரித்து விட்டான். ஒன்று, புத்தியை பயன்படுத்தவே மாட்டாங்க, வஹி என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். அல்லதீன யுமினூன பில் கைப் என்று அல்லாஹ் ஆரம்பிச்சிட்டான். 2வது சமூகம் யார் என்றால், நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்சிருஹும்
அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். எச்சரிக்கை செய்யுங்கோ, செய்யாமல் இருங்கோ. நீங்கள் எதைத்தான் சொன்னாலும் ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. அவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் திரை போட்டு விட்டான், காதுகளை சீல் பண்ணி விட்டான். அவருடைய பார்வையின் மீது திரை விழுந்து விட்டது, ஒரு திரை விழுந்து விட்டது. பார்க்க முடியாது, கண்டுகொள்ள மாட்டார்கள். அந்த சமூகம் 2வது கூட்டம். 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, நடிக்கக்கூடிய, நாடகம் நடிக்கக்கூடிய மக்கள். மக்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க நடந்து கொள்வாங்க என்ன தெரியுமா? ஏமாத்துவாங்க. 2 பக்கம். நாங்கள் சொல்லுவோம், எங்கட பாசையில் சொல்கிறோம், டபுள் கேம்ண்டுவோம், 2 நாக்குண்டுவோம், 2 மூஞ்சின்னு சொல்லுவோம். இவர்கள் தான் பயங்கரமானவர்கள். இவர்களுக்குத்தான் கேவல நரகத்தில் கூட மோசமான வேதனை இருக்கிறது. தர்குல் அஸ்வல், அடித்தட்டில் இருக்கக்கூடியவர்கள். நரகத்துடைய வேதனையில் ஆக மோசமான வேதனை அவர்களுக்குத்தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கூட்டத்தை பற்றி இங்கே கதைக்கிறான். வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர் வமா ஹும் பிமுமினீன். அவங்களுடைய பேசினா பாணி வடியும். அல்லாஹுவை பற்றி பேசுவார்கள், மறுமை நாளை பற்றி பேசுவார்கள், ஆனால் உள்ளத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லை. அது ஒரு பரிகாசமாக கதைப்பார்கள். ஆனால் உள்ளம் பரிகாசமாக சொல்லும், நீயா பேசுகிறாய், நீயா கதைக்கிறாய். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. யுகாதிஊன் அல்லாஹ், அவர்கள் அல்லாஹுவை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுவை மட்டும் ஏமாத்த இல்லை, நீங்களையும் ஏமாத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் நாங்கள் சென்ற 2 வாரங்களுக்கு முன்னால் விரிவாக படித்தோம். 3வது அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். 13வது ஆயத்தில் சொல்லுகின்றான், வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று இந்த குர்ஆனை செவிமடுத்து, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை விளங்கி, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கேட்டு, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணால் பார்த்து இந்த மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்களேன். அவங்களுக்கு புரியுதுன்ற அவங்களுக்கு புரியுதில்லையா? குர்ஆனை செவியுற்று மனிதர்கள் விசுவாசம் கொண்டது போன்று நீங்களும் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவர்கள் மிக லேசாக சொல்லிவிடுவார்கள், காலு அனுமினு கமா ஆமன சுஃபஹா. முட்டாள்கள் விசுவாசம் கொண்டது போன்று நாங்களும் விசுவாசம் கொள்ள வேண்டுமா? முட்டாள்கள், கமா ஆமன சுஃபஹா, அறியாதவர்கள், முட்டாள்கள், மடையர்கள், அறிவு ஞானமற்றவர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்களும் ஈமான் கொள்ளணுமா? அல்லாஹுவை பற்றி சொன்னா, மறுமை நாளை பற்றி சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இதை யார் கண்டது, யார் பார்த்துட்டு வந்தாங்க, இந்த விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அனைத்தையும் அறிவுபூர்வமாக பார்ப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். கேட்பாங்க, யார் கண்டாது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் கேட்பாங்க, அனுமினு கமா ஆமன சுஃபஹா. அந்த மடையர்கள், முட்டாள்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா. மேலே சொன்னான் அவர்கள் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள் தான் ஃபசாது குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா. மற்றவர்களை பார்த்து, விசுவாசம் கொண்டவர்களை பார்த்து, அல்லாஹுவை நம்பியவர்களை பார்த்து, மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவர்களை பார்த்து நீங்கள் முட்டாள் என்று சொல்கிறீங்களா? இல்லப்பா, நீதான் முட்டாள். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா வலாக்கின் லா யஅலமூன். அது அவர்களுக்கு தெரியுதில்லை நாங்கள் முட்டாள் என்று சொல்லி. விளங்கும், சொணங்கி விளங்கி வேலில்லை, சொணங்கி விளங்கி வேலில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் செய்வானா. பிறரை பார்த்து நாங்கள் முட்டாள் என்று சொல்லுகின்றோம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் முட்டாள் அல்ல, நீதான் முட்டாள். ஆனால் அதான் நீ கண்டுகொள்ள மாட்டான், உனக்கு விளங்குதும் இல்லை. அது இந்த உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா?
தன்னுடைய குறை தனக்கு தென்படாவிட்டால் நாங்கள் எப்படி வைத்தியம் செய்வது? ஒரு நோயாளிக்கு வைத்தியம் செய்வது லேசி. ஏனென்றால் அவன் நோயாளி என்று அவனுக்கு தெரியும். நான் ஒரு நோயாளி, சிகிச்சை செய்ய வேண்டும், மருந்து வாங்க வேண்டும், மருந்து குடிக்க வேண்டும், பத்தியன் காக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்தால் அந்த வைத்தியம் செய்வது, அதற்கு மருந்து கொடுப்பது லேசி. அவராக எடுத்து குடித்துக் கொள்வார் என்று அவனுக்கு தெரியும். வைத்தியசாலையில் போய் கேட்டால் யாருக்கு வைத்தியம் செய்வது ரொம்ப கஷ்டம் என்று கேட்டால் சொல்லுவாங்க, புத்தி இல்லாதவனுக்கு, பைத்தியக்காரனுக்கு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும், ஒரு ஓடு இருக்கும், பைத்தியம். டாக்டர் வந்து மருந்து எழுதிட்டு வைத்திடுவார், இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி, இந்த இன்ஜெக்ஷன் அடிங்கன்னு சொல்லி. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தாதிமார்கள், அங்கே இருக்கக்கூடிய பணியாக்கள் இன்ஜெக்ஷனையும் எடுத்துக்கொண்டு மருந்தையும் எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் கட்டிலுக்கிட்ட போய் இந்த மருந்தை குடிங்கோ, இந்த இன்ஜெக்ஷன் அடிச்சோன்னு சொன்னால், என்ன உங்களுக்கு தலை சரியில்லையா? நான் தானே நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன நோய்? எனக்கு எந்த நோயும் இல்லை, உங்களுக்குத்தான் நோய், நீங்கள் அடிச்சுக்கோங்க. அப்போ வைத்தியசாலையில் போய் கேட்டால் வைத்தியம் செய்வது யாருக்காக கஷ்டம்ண்டா பைத்தியக்காரனுக்கு. இந்த பாவம் அவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியாது நாங்கள் நோயாளி என்று சொல்லி, நாங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்பது தெரியாது. அதே மாதிரி தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்லுகின்றான். நடிக்கக்கூடிய நாடகம் நடிக்கக்கூடிய மக்கள் நினச்சி கொண்டிருக்கிறாங்க நாங்கள் தான் புத்திசாலிகள், எங்களுக்கு அங்கேயும் பேசணும் இங்கேயும் பேசணும். அவர்களுடைய கதைக்குள்ளே அவங்களுடைய ஈமானை பற்றி பேசணும், இவர்களுடைய கதைக்குள்ளே இவருடைய விஞ்ஞானத்தை பற்றி பேசணும். இதுவும் தெரியும் அதுவும் தெரியும். இவங்க நினச்சி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் மடையர்கள், மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாஉ வலாக்கின் லா யஅலமூன். அவர்கள் தான் மடையர்கள், ஆனால் அவர்களுக்கு அது விளங்குதில்லை, தெரியாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்ததாக அவங்க எப்படி தெரியுமா நடந்து கொள்வாங்க? இன்றைக்கும் சொசைட்டியில், சமூகத்தில் இது எப்படி இருக்கிறது? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிப்பானாக. நான் இந்த நயவஞ்சகத்தனம் என்று சொல்ல வரையில், இந்த நயவஞ்சகத்தனத்தினுடைய நிழல், சாயல், ஷெடோ அப்படியே இருக்குது. இது ஜாஹிலி இஸ்லாத்துக்கு, இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் மதீனாவில் வாழ்ந்த மக்களை குர்ஆனும் வஹ்யும் சுன்னாவும் இனங்காட்டுது. இவர்கள் தான் அப்படிப்பட்ட இனங்காட்டலாக நான் சொல்ல இல்லை. ஆனால் இந்த குணமுடையவர்கள், இந்த பண்புடையவர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? வைதா லகுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை சந்தித்தால், முஸ்லீம்களை சந்தித்தால், தூய்மையாக அல்லாஹுவை விசுவாசம் கொண்ட மறுமை நாளை நம்பி வாழக்கூடிய முஃமின்களை கண்டா சொல்லுவாங்க, காலு ஆமன்னா, உங்களை போல நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம், உங்களோடத்தான் சரி, உங்களோட தான் இருக்கிறோம், உங்களை நம்புகிறோம், மாஷா அல்லாஹ் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவாங்க. வைதா ஹலோ இலா ஷயாத்தீனிஹிம், அவர்களுடைய ஷாத்தானின் பக்கமாக அவர்களை வழி கெடுத்தி அவர்களை வழிகட்டவர்களாக ஆக்கி அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஷாத்தான் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட அவர்களுடைய தலைவர்கள், அவர்களுடைய ஷாத்தான்களிடம் அவர்கள் போய் சேர்ந்து விட்டா சொல்லுவாங்க, காலோ இன்ன மஅக்கும், நாங்கள் உங்களுடைய தான், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் அவர்களை பரிகாசம் செய்கின்றோம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. இந்த ஆயத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கள் பார்ப்போம். எங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் எவ்வளோ தூரத்துக்கு இது அப்ளை ஆகும். குடும்பத்துள்ளுக்கு 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டா 3வது ஒரு கூட்டம் இருப்பாங்க, அந்த கூட்டத்துக்கும் சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துக்கும் சொல்லுவாங்க. அங்கேயும் போய் சொல்லுவாங்க உங்களுடைய நாங்கள், இங்கேயும் சொல்லுவாங்க உங்களுடைய நாங்கள். ஒரு தர்ம சங்கடமான கட்டம். ஜமாத்துகளுக்கு இடையில் ஒரு கூட்டம் இருப்பாங்க, அவங்க எந்த ஜமாத்தும் இல்லை, அந்த ஜமாத்தோட நல்லம், இந்த ஜமாத்தோட நல்லம். அப்போ அவங்க ஒரு சுப்ஹானல்லாஹ், மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன்,
நான் சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாருடைய முயற்சிகளையும் பணிகளையும் பாராட்டுபவன். எதையுமே குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை, செய்ய முடியாது. எல்லாருடைய முயற்சியும் தேவை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள், எல்லா ஜமாத்துகள், எல்லா தரீகாக்களுடைய முயற்சியும் பாராட்டப்பட வேண்டிய முயற்சிகள். அவர்களுடைய இஹ்லாஸுக்கும் ஈமானுக்கும் தூர நோக்குக்கும் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நிச்சயமாக கூலி கொடுப்பான். ஆனாலும் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் முஸ்லீம்கள், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், மர்மை நாளை நம்பியவர்கள். நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி பிறரை பாதுகாக்க வேண்டும், பிறருடைய கருத்துக்கு நாங்கள் எப்படி மதிப்பளிக்க வேண்டும், பிறரை எப்படி நாங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நாளும் நயவஞ்சகத்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே அழகாக சொல்லுகின்றான். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துடைய தொடரை படிப்போம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.